ஒரு முறை வந்து பாருங்க. என்ன அடிக்கடி என்ன தங்கச்சி ஞாபகம் இருக்கட்டும். உங்களுக்கு நான் போய் வருவேன். என் பிறப்ப உங்கள் பொண்டாடிக்க அண்ணா நான் தரேன். நான் போய் வருவேன். நல்ல தங்கா நான் மனமது மகிழ்ந்து தந்த இந்த வரிசை செய்தவங்களா மனமது மகிழ பெற்று உண்மையாக மனமது மகிழ வேண்டா உன் மனவாளனோடு நீயோ மனமது மகிழ்ச்சியாக வாழ்ந்து நான் கொடுத்த அத்தனை வரிசை சீதனங்களையும் பெற்றுக் கொண்டு உன்னுடைய நாட்டிற்கு சென்று உன் கணவனோடு நீயும் உன் கணவனும் சந்தோஷகரமாக நல்ல வாழ்க்கை வாழுங்கள். நான் அடிக்கடி வரம்மா. அண்ணா நான் வந்து உன்னை பாக்குறேம்மா. மறந்துடாத இருக்க மாட்டேம்மா. இவ்வளவு பாசமா இருந்த தங்கச்சி என்ன பாராமுகமா விட்டுடாதீங்க அண்ணா. என்னம்மா இப்படி நீ பேசும்படியான பேச்சியா? நான் உன்னை இவ்வளவு நாள் வரையிலும் அப்பா அம்மா சொன்ன மாதிரி வளர்த்தது இப்படியா? உன்னை நான் வந்து அம்போடு உன்னை நடுத்தருவு நாராயணான்னு விட்டுருவேன். அம்மா போய் வரேன்னா போயிட்டு வாம்மா. சந்தோஷமா போயிட்டு வாம்மா. என்ன பிறந்தவன் தான் என் அண்ணன். அண்ணன் எங்க அண்ணிக்கு வந்தாங்கப்பா, எங்க அண்ணனுக்கு வந்தாங்க பாத்தியா? இந்த அலங்காரி என்று சொல்லும்படியான மூலி உங்க அண்ணி. ஆமா, என்னை எப்பேற்பட்ட சித்திரவதை எல்லாம் படுத்துனாங்க தெரியுமா அந்த அம்மா? அழுகாதீங்கம்மா. என்னம்மா அப்படி பண்ணாங்க? அதாவதுப்பா, தாயத்தா சீரத்துது என்ற பழமொழி உண்டு. அவங்க எதை பண்ணாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை பழைய சோறும் தண்ணியும் கொடுத்தாங்க அந்த அம்மா எனக்கு. உங்களுக்கு எங்க அண்ணன் வந்து சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேனா? என்னம்மா சாப்பிட்டேன்? டிஃபன் தான் நான் சாப்பிட்டேன் எப்படிம்பா. அந்த அம்மா என்ன பண்ணாத சித்திரவதையெல்லாம் பண்ணாங்க. ஆண்டவன் நமக்கு என்னைக்கு நல்ல வழி கிடைக்கும், என்னைக்கு நல்ல சுகமாக இருக்கலாம் அப்படி என்று அல்லும் பகல் 60 நாழிகை நேரமும் ஆண்டவனை தான் வேண்டிக் கொண்டிருந்தேன். ஆண்டவன் கடவுளை நம்பினால் கைவிட மாட்டார் ஒரு காலமும். திருவிளக்கு எரிஞ்சது தெய்வத்துக்கு தெரியும், தெய்வத்துக்கு நெஞ்சுக்கு தெரியும். நான் நினைச்ச மாதிரி எனக்கு புருஷன் கிடைச்சிருக்காங்க. ஆனா நான் பிறந்த இடத்த இன்னையோட மறந்து நல்ல தங்கா அழுவாதே. ஏன் உனக்கு என்ன குறை? வாங்க போகலாம். நீ கவலைப்பட வேண்டாம். வாங்க போகலாமா? இதுதான் நம்மளுடைய அரண்மனை. எந்த குறைபாடும் இருக்காது. சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தலாம்.
காட்சி மன்னனோடு ஆ, நல்ல தங்கை சேர்ந்து சேர்ந்து 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். எடுத்தீர். 4 ஆணு 3 பொண்ணு. ஆ, எத்தனை பிள்ளை? 4 ஆணு 3 பொண்ணு. ஆனா ஆ, எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது நான் வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. சொன்னதோடு சரி. நான் தாலி கட்டிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஆஹா, இன்னையோட 41 வருஷம் ஆகிறது. ஆகிறது. இது நாள் வரைக்கும் வரைக்கும் என் பிறந்தவன் வந்து என்ன பார்க்கல. கிடையாது. நான் பிறந்த உடனே நினைக்கல. நினைக்கல. என் புருஷன் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் ஆஹா, அப்படின்ற எண்ணத்தோடு ஆ, என் புருஷனோட சௌரிய சந்தோஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இருக்கீங்க. ஐயா அவையா அது வந்து ஒரு மனுஷன் புடவை வச்சுதான் ஐயா மகாராஜா குடிமக்களே ஐயோ பசி அபயமன்ற குடிகளே என்ன சமாச்சாரம்? ஐயா ஐயா குடிகள் நாங்களே குடிகள் நாங்களே குடிகள் நாங்களே குடிகளாய் வாழ்கிட்டோம் குறை ஒன்றுமில்லாமல் குடிகளாய் வாழ்கிட்டோம் குறை ஒன்றுமில்லாமல் குடிகள் வாழ்கிட்டோம் குறை ஒன்றுமில்லாமல் குடித்திட பஞ்சம் தோன்றியதை சொல்லாமல் ஐயா நாங்களெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் ஐயா. ஆமா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாது? என்ன உங்களுக்கு குறை? அங்கே 11 படி மீசை மலையை கொட்டாமல் 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 பச்சைப்புல் மரஞ்செடி கொடிகளும் கிட்டாமல் பச்சைப்புல் மரஞ்செடி கொடிகளும் கிட்டாமல் கிளியாவை கிட்டி கண்ணிகள் கிட்டாமல் கிளியாவை கிட்டி கண்ணிகள் கிட்டாமல் எல்லாமே வந்திட்டோம் காட்டிலே அகட்டாமல் ஐயா இந்த காசி நாட்டிலே 11 வருட காலமாக மழை என்பதே இல்லை ஐயா. 11 வருஷமா பச்சை புல் மர செடி கொடிகள் எல்லாம் பச்சை புல்ல கூட பார்க்க முடியல ஐயா. பிள்ளைகள் எல்லாம் பசி பசி என்கிறது. ஓஹோ, இந்த கால்நடைகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் வறண்டு சாகிறது ஐயா. நமது நாட்டில் அப்பேற்பட்ட பஞ்சம் வந்து விட்டதா? பஞ்சம் பசியா? இந்த பஞ்சம் வந்ததே என்று நாங்கள் இனிமேல் வாழ முடியாது, இனிமேல் இருக்கக்கூடிய சொத்தையாவது வித்திடலாம் என்று அந்த வீடு வாசல் விற்றோம். நாங்கள் இளையும் பூமியை விற்றோம். அங்கே விசித்திர கால்நடை அத்தனையும் விற்றோம். ஐயா நாடு பசியினாலே வந்து உலகை சுற்றோம். ஐயா வல்லர காட்டிலே எந்த நாட்டில் சுற்றும் ஐயா பசியாலே பிள்ளைகள் எல்லாம் அம்மா அப்பா என்று கதறி துடிக்கிறது. அதனாலே இனிமேல் என்ன செய்வது என்று நாங்கள் வைத்திருந்த எங்கள் வீடு வாசல் வைத்திருந்த ஆடு மாடு எல்லாம் வித்துட்டோம் ஐயா. இனிமே ஒண்ணும் வழி இல்ல. குடிமக்களே, ஆ, உங்களுக்கு வந்த பசி தீர்ப்பேன் அப்பா. குடிமக்களே, அம்மா குடிமக்களே, எங்கேயும் போக
வேண்டாம். ஆ. நமது நாட்டை விட்டு ஆ. அயல் நாட்டுக்கு போய் பிழைக்கலாம்னு போனால் ஆ. அது எனக்கு அசிங்கம். அசிங்கம். அதனால ஆ. பசி பசின்னு சொல்றீங்க, ஆ. வீடு வாசல் எல்லாம் வித்துட்டு சொல்றீங்க. ஆ. அதனால் ஆ. நமது அரண்மனையில் ஆ. ஏகப்பட்ட பொன் பொருள் எல்லாம் இருக்கிறது. ஆ. அது குடுக்கிறேன், ஆ. கொண்டு போய் வயிறு பெருத்துக் கொள்ளுங்கள். ஐயா நீங்க கொடுத்த பொருள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது. ஆ. நாட்டிலே பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. ஆ. ஐயா ஆ. இந்த நாட்டில் எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் என்ன நடக்குது தெரியுமா? என்ன 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 ஐயா பெற்ற பிள்ளை எங்களை அண்டாமல் பார்த்துதே. பெற்றவர்கள் கேட்டு திண்டாட்டமாச்சுதே. அந்த கொள்ளையர்கள் கூட்டம் கொண்டாட்டமாச்சுதே. ஐயா எப்படி? பெத்த பிள்ளைகள் எல்லாம் பசி பசி என்று துடித்து சாகிறது. ஆ. எங்களை பெத்தவங்கள் எல்லாம் பெற்ற பிள்ளை நம்மை காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறது என்று அவர்கள் ஒரு பக்கம் ஆடுகிறார்கள். அது மட்டும் இல்ல, நாட்டில் பஞ்சம் வந்த காரணத்தாலே கொள்ளையர்கள் கூட்டம் அதிகமாகி விட்டது. என்ன கொலை செய்வார்களோ, இன்னும் உயிருக்கு என்ன நடக்குமோ அப்படி என்று பயமாக இருக்கிறது. ஐயா உங்களுக்கு வந்த குறை தீர்ப்பேனப்பா. குடிமக்களுக்கு வேணுமானதெல்லாம் என் தாய் வீட்டிலே போதுமான சீதனம் எல்லாம் எங்க அண்ணன் கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் மக்களுக்கு வாரி வழங்குங்கள். கொடுத்தாச்சு. ஆமா. அதுவும் 10ன்னு மறுபடியும் வந்து விட்டார்கள். அப்படியா? பசி பசி அம்மா என் பேருக்காக எங்க அண்ணன் எழுதி வச்ச நஞ்ச புஞ்ச எல்லாத்தையும் வித்து குடிமக்களுக்கு கொடுங்கள். ஆமா. சரி குடிமக்களே, ஐயா என்னுடைய மைத்துனராகப்பட்டவர் ஏகப்பட்ட பொன் பொருளும் கொடுத்திருக்கார், நஞ்ச புஞ்சையும் கொடுத்திருக்கிறார். அதுவும் வித்து உங்களுக்கு நான் தந்தேன், எடுத்து போகும். நீங்க கொடுக்கவில்லை வேற எங்கேயாவது போயிடும் மகாராஜா. அதுவும் வித்து நான் உங்களுக்காக தருகிறேன். உங்களுடைய வயிற்று பிழைப்புக்கு பாருங்கள். ஆகட்டும் சுவாமி. சரி ஆகட்டும். அம்மா பசிமா மறுபடியுமா? என்ன எல்லாம் ஒண்ணுமே முடியலையா? நீங்க கொடுத்த பொருள் எல்லாம் ஆகிவிட்டதுமா. அப்படியா? பொல்லாத காலம் நமக்கு வந்திருக்கிறது மன்னா. ஆனால் விலை மதிப்பில்லாத எங்க அண்ணன் நான் எவ்வளவு ஆசைப்பட்டுன்னு அவ்வளவு நகை வாங்கி போட்டிருக்காரு எனக்கு. இந்த நகையெல்லாம் கழட்டி குடிமக்களுக்கு கொடுத்து விடுவோம். நம்மளுடைய ஆடை ஆபரணம் உங்களுக்கும் இந்த அணிபணிகள் எல்லாம் தேவை கிடையாது. எடுத்து குடிமக்கள் தான் நம்மளுக்கு தேவை. நமது மக்கள் நமது நாட்டை விட்டு வெளியே போக கூடாது, வெளியே போக கூடாது என்றுதான் நான் செய்கிறேன். காசி நாட்டினுடைய பெருமையும் புகழுமே அழிந்து விடும் சுவாமி. நமக்கு உயிர் இருந்தா உப்பு மாறி ஆகிலும் ஜீவனம் பண்ணலான்ற பழமொழி உண்டு. இந்த கட்டையில மட்டும் காத்து இருந்தா அது போதும். சரி, இதெல்லாம் இப்பவே பார்த்து வந்தது. அம்மா எங்க முகத்தை பாருங்கம்மா. இப்பவே இதெல்லாம் அவுத்து நான் தருகிறேன், எடுத்து கொண்டு போய் பிழைத்துக் கொள்ளுங்கள். என் தங்கப்பா நீங்கள்